மூணாவது வண்டி 3.30T. இல்லை இந்த ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் தூக்கணும்னா இப்போ கிரிப் ராடு இவ்வளோ சந்து இருக்குது. கிரிப் ராடை கழட்டி எடுத்துட்டாங்க. இதான் கரெக்டாக அடித்தோம்னா போய் மோதிக்குது. கரெக்டாக ஒரு வீட்டிலேயே மோதுது. பட்டை கொடுத்து அடிக்கலன்னா கீழே பெட்டில் போய் மோதும். லப்பர் பெட்டுக்கு அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கேப்பு கம்மியாக இருக்குது. அப்படியே ஓட்டினா அதில் குண்டுக்குழியில் இறங்கும்போது போய் இடிக்கும். பட்டு இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. கிரிப் ராடான்னு நீட்டலாம். இது பாத்தியா சிவா எவ்வளோ சந்து இருக்குன்னு? கரெக்டாக அந்த வீட்டில் போய் இடிக்குது. அது பாத்தியாத கிரிப் ராடு. இப்போ இருக்குது. நாங்கள் ஒரு பட்டை கொடுத்து அடிக்கும்போது மேலே தூக்கிக்குது. பேசிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். நான் எத்தனை பட்டை வருது கம்பெனியில்? இதில் 2 3 4 5 6 7 8 9 10 11. கம்பெனி பட்டையிலேயே நீளம் கூட வித்தியாசம் வரும். அந்த கட்டில் குட்டையா பார்த்தா ஒரே மாதிரி தெரியுது. அந்த கட்டில் 2 இன்ச்சு குட்டையாக இருக்குது பட்டை. இது முக்கால் போடணும் சார். போதும் வீடு ஏன் சின்னது சின்ன கிட்ட போட்டு பாருங்க வருமானம் இல்லாட்டி போதுமா? ரொம்ப தூக்குனா ராடு மாட முடியல. கழட்டி வச்சு ஃப்ரெண்டு கிட்ட